கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மீனா அவங்க அம்மா வீட்ல தான் இருக்கணும்னு பாட்டி சொல்லிடுறாங்க. அதனால மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா ஒரு மாரி உம்முன்னு இருக்காங்க. "அம்மா என்னாச்சு உன் மூஞ்சி உம்முன்னு இருக்கு. ஏன் ஒரு மாரி இருக்கு?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு மீனாவோட அம்மா சொல்றாங்க, "இல்லடி காலையிலேருந்து ஒரு மாரி தான் இருக்கு. நான் அங்க போய் சாப்பிட்டா சரியாயிரும்னு நெனச்சேன். ஆனா அங்க போய் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா ஆனா சரியாகவே இல்ல." அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க. "போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடும்மா சரியாயிரும்னு" மீனா சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்க அம்மாக்கு ஏதாவது டீ வச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு மீனா டீ எடுத்து போய் கொடுக்குறாங்க. எல்பி பார்க்குறாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி துளிச்சு எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க. என்னம்மா இப்படி மயக்க போட்ட மாதிரி உட்காந்துருக்க, என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி தான் இருக்கு. அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சத்யா வீட்டுக்கு வந்து 2 நாளுக்கு மேலே ஆச்சு, நீ சத்யா கொஞ்சம் கால் பண்ணுவே அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு நீ சத்யாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. நீ சொன்னா கேளு, நீ கூப்பிடு, அங்கே மாத்திரை ஒன்று இருக்கு பாரு, முன்னாடி டாக்டர் மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி மயக்கமா வர மாதிரி கொடுத்து வச்சிருக்காரு, அந்த மாத்திரை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்து டீ குடிச்சிட்டு அப்படின்னு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. டீ எல்லாம் ஒன்று குடிக்க வேண்டாம், நான் பால் எடுத்துட்டு வரேன், பாலும் பண்ணும் சாப்பிட்டு அப்படி இந்த மாத்திரை போடுவியா, சரி அப்படி தூக்கம் வந்தா கூட நீ தூங்கிக்கல அப்படின்னு சொல்றாங்க. வெறும் படுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு பால் பண்ணி கொண்டு கொடுத்துட்டு அப்படி வந்து சத்யாவுக்கு கால் பண்றாங்க. மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு சத்யா கால் பண்றாங்க. கால் பண்ண என்னக்கா நான் ஒரு தடவை கால் கட் பண்ண மறுபடியும் இதுக்கு கூப்பிட்டு இருக்கேன், நான் வேலையா இருக்கேன்னு தெரியல உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சத்யா ஒரு அவசரம் கால் பண்ணா கூட நீ இப்படி பேசுற நீ அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லுங்க என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நான் நம்ம வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன், சரி நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அக்கா இப்பதானே நான் சொன்னேன் அர்ஜென்டான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வீடு வரைக்கும் சீக்கிரமா சொன்னேன், என்னக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா கொஞ்சம் உடம்பு நல்லா உனக்கு பார்க்கணும்னு சொல்றாங்க, என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தெரியலடா ஒரு மாதிரி மயக்கமா வர மாதிரி இருக்கு, நாங்க படுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னேன், இல்ல சத்யா வர மாட்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மாத்திரை கொடுத்துருக்கியா குத்தியாக்கா மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு சொல்றாங்க. அம்மாக்கு அப்படிதாக்கா வரும், மாத்திரை கொடுத்தீங்கன்னா சரியாயிடும், அவங்க தூங்கினாங்க சரியாயிருக்கா, நீ பயப்படாத, வேலையை முடிச்சு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அம்மாக்கு நல்லா சொல்லிட்டு வேலை முடிச்சுட்டு வரேன்னு சொல்றாங்க. அம்மாவோட வேலை முக்கியமா போயிடுச்சு இல்ல, வெளியில போன அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. என்ன இப்படி பேசுறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேகா சொல்றாங்க. ரேகா நானும் வருமா, நானும் போயிட்டேன், அப்புறம் இந்த வேலையில யார் பார்க்கறது, நீங்க பெண்டிங் ஒர்க் சீக்கிரமா முடிச்சே ஆகணும், நீ கொஞ்சம் பாத்துக்கணும், வீடு வரைக்கும் போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அப்படி கிளம்பி வராங்க. வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா வரமாட்டேன்னு சொல்லி பெரிய சீன் போட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல எனக்கு மனசு கேட்கல தான் வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சமாக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அங்க பாரு அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாரு நீ அப்படின்னு சொல்றாங்க. அக்கா நான் தான் சொன்னல அம்மாக்கு சாதாரணமா இப்படி இருக்கும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. நீ தான் இப்பெல்லாம் கூடவே இருந்து பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் இன்னைக்கு எதாச்சும் வந்த நேரம் இல்லைன்னா அம்மா இப்படியே அது வாட்டுக்கு சுருண்டு படுத்து தூங்க வேண்டியதா இல்லையா, இதெல்லாம் சரிப்பட்டு வர சத்யா, நீ முதல்ல அங்க இருக்கிறத விட்டுட்டு இங்க வரப்பா, நீ போய் அவங்க ஆஃபீஸ் பாத்துக்கோ, ஒன்று மணி பண்ணு, நீ போய் ஒரு அக்கௌண்ட் கொடுத்து போய் அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனால் டெய்லி நீ வீட்டுக்கு வர தங்குடா அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா நான் வீட்டுக்கு வந்து தங்கவே இருக்கட்டும், இப்போ நாங்கள் தங்கியிருந்தாலும் கூட இப்போ நான் ஆஃபீஸ் போகிற டைம் ஆஃபீஸில் தானே இருந்து அம்மாக்கு நல்லா என்ன எனக்கு எப்படி தெரியும் சொல்லு பார்க்கலாம், நீ என்னக்கா யோசிக்காம பேசுற அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மொத்தத்தில் நீங்கள் தலைவர் வந்து இங்கே வரமாட்டீங்க அப்படி தான் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா அப்படி இல்லைக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு பணம் காசு வந்து எல்லாம் மாறுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் நிஜத்தில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா என்னக்கா அப்படி நீ எப்படி பேசினா பிடிக்கா, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அங்கே போய் உட்காந்துருக்கேன், ரேகாவுடைய அப்பாவுக்கு முடியல, அவர் ட்ரீட்மெண்ட்காக வெளியூர் போயிருக்காரு, அதனால தான் பிசினஸ் பார்த்துக்க சொன்னாங்க, அதனால தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரேகாவோட அப்பாவுக்குலாம் இப்போ முடியலன்னு சொல்லி பார்த்துக்கலாம், நீ வந்து யோசிக்கிற நம்ம அம்மாவுக்கு முடியல, நீ வந்து கூட வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்க மாட்டேங்கல, சரிக்கா ஒரு பண்ணலாம்க்கா, சரியா நான் வேணா அம்மா கூட்டிட்டு போய் நாங்கள் ரேகா வீட்டில் தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா விளையாடுறியா நீ அங்கே போய் வீட்டோட மாப்பிளைய போன கணக்கா போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்கிறேன் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், நான் அம்மா கூட்டிட்டு போய் அங்கே வச்சுக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் சரியா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்கே பாரு அது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்படி இருக்குங்கிற விஷயத்தையும் அதே போல கல்யாணம் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு 10 நாளாவது இங்கே இப்போ நான் அம்மா பார்த்துக்கிறேன், ஆனால் நீ டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போற அவ்வளோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா டெய்லி எல்லாம் பண்ண முடியாது, நீங்க இருக்கீங்களா காசு வேணா சொல்லுங்க உனக்கு அக்கௌண்ட்ல அனுப்பிச்சுடுறேன், தலைவர் வந்து காசு கொடுத்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு பெரிய ஆகிட்டே இல்லடா அக்கா அப்படி இல்லக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சத்யா நீ நல்லாவே மாறிட்டு அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றாங்க. இதை கேட்டு சத்யாக்கு சட்டுன்னு கோவம் வருது. அக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா நீ வாட்டி பேசிட்டு இருக்காது, நீ திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா நீ வந்து நீ தான் வந்து முத்து மாமா கல்யாணம் பண்ணிட்டு பெரிய வீட்டுக்கு போயிருந்த, நாங்கள் இந்த வீட்டில் சின்ன வீட்டில் தான் இருந்தோம், அதுக்கு அக்கா பெரிய இடத்துக்கு போயிட்டா பெரிய இதுக்கு போயிட்டான்னு சொல்லி நான் பரமப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சத்யா அப்ப நான் உன்னை பார்த்து பரமப்படுறேன்னு நினைக்கிறியா, உன் வளர்ச்சி பார்த்து சந்தோஷம் தாண்டா, என்னை விட மாமா அவ்வளவு சந்தோஷப்படுறாரு, மாமா சந்தோஷப்படுறாரு எனக்கு தெரியும், மாமா இது வரைக்கும் ஏன்டா அங்கே போய் இருக்க என்ன எதுவும் கூட சொல்லவே இல்லை, அவர் புரிஞ்சுக்கிறாரு நிலைமையை ப்ராக்டிகலா யோசிக்கிறாரு. ஆனால் நீ தான் எப்போ பார்த்தாலும் அங்கே போன சொல்லி கேட்கறது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப வந்துட்டு எனக்கு கோபப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கா, இதுக்கு தான் இந்த வீட்டுக்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கட்டுன்னு வந்துட்டு அப்படியே மீனாக்கு அப்படியே தூக்கி போடுது. அப்போ சத்தம் கேட்டு என்னுடைய அம்மா சந்திரம் வந்துருச்சாங்க, என்னடா சத்தமா இருக்கு என்ன மீனான்னு கூப்பிடுறாங்க, இந்த வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே என்ன சொல்லி கேட்கறாங்க, சத்தியா வந்துட்டு நான் அப்படின்னு கேட்கறாங்க. உன் பையன்லாம் வந்துட்டான் வந்து வராதமா என்கிட்ட எங்க வீட்டுக்கு வந்து தங்கடான்னு சொல்லி சொன்னதுக்கு தான் கோச்சிட்டு பேசிட்டு இருக்காமா, சரி அதை விடுமா இரு சத்தியா கூப்பிடுறான்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. சத்தியா கிளம்பிடுறாரு. இன்னும் அம்மா கூட பார்க்காம போயிட்டானே சொல்லிட்டு சத்தியான்னு வெளில போய் கூப்பிட்டு போறாங்க. அக்கா நான் வரல எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், மறுபடியும் நான் கால் பண்றேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நிக்காம பேசாம போறாங்க. இதை பார்த்துட்டு மீனா நல்லாவே மாறிட்டான், இல்ல இந்த சிந்தாமணியோட வேலையா தான் கோப்பிங் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு சத்தியா போனது ஒரு 2 நிமிஷத்துலயே முத்து வராங்க. முத்து வரப்போ வந்துட்டு மீனா வெளில நின்று யோசிச்சு நின்று இருக்காங்க. என்னாச்சு மீனா எங்க நின்று இருக்கேன் அத்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியல எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ ஏன் மீனா உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்க வெளியே நின்று வேலைக்கு பார்த்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், இல்லை எனக்கு கால் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க சத்தியா வர சொன்னாங்க வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது ஏன் கேட்கறீங்க வந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு மட்டும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ பேசின விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டு இந்த பாரு மீனா நீ நினைக்கிற நல்ல கிடையாது, அப்படி சத்தியா நம்ம சத்தியெல்லாம் மாறிட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ நீங்க தாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு நம்ம அப்படி நம்பிக்கை இல்லை, சத்தியா ஃபுல்லாக மாறின மாதிரி தாங்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா வீணா நீ மைண்ட் போட்டு குழப்பிக்கிறது இல்லாம அத்தையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணாத, அவங்களுக்கு உடம்பு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும் மொத்தம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. அங்கே போறப்ப சீதா அங்கே தான் இருந்துருக்காங்க. சீதா என்ன சம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் முகமல ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே முத்து என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும்
ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது எனக்கு தெரியுது, என்னாச்சு மறுபடியும் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சந்திராவை செக் பண்ண டாக்டர் வந்துட்டு இங்கே மீனா உள்ள கூப்பிடுறாங்க. மீனாவும் போறாங்க. சந்திராவை பார்த்துட்டு ஏங்க அவங்க நேரத்துக்கு சாப்பிட்றாங்களா இல்லையா, நீங்களா அவங்க பொண்ணு தானே பார்த்துக்க மாட்டீங்களா நல்லா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு ரொம்ப வந்து உடம்பு வீக்காக இருக்கு, அவங்க டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன், அவங்க பையன் வந்திருந்தாரு வள்ளி அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நேரத்துக்கு சாப்பிட கரெக்டாக வைக்கணும், டென்ஷன் பண்ணாதீங்க, கூட இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் இன்னும் வந்து இந்த அம்மா இவ்வளோ தூரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்களா எதுக்கு இருக்கீங்க பசங்க பிள்ளைங்களா கூட வந்து பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. தெரியாது மேடம், இவ்வளோ விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சு பார்த்துட்டீங்கன்னா பரவாயில்ல, சும்மா இந்த வயசுலேயே சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க பையன் கிட்ட சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சத்யா கிட்டீங்களா, ஆமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரி மேடம் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்றாங்க. சரி ஒன்றே இங்கே வீட்டில் இங்கே இருக்கட்டும், ட்ரிப்ஸ் போட்டுருக்கோம், சரி நாளைக்கு வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடலாம்னு சொல்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு முத்து சத்யாவை கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு என்னடா அத்தைக்கு ஹாஸ்பிட்டலில் என்னமோ சொல்றாங்க, என்ன உனக்கு முன்னாடி தெரியுமா, ஏன்னா கூட இருந்து பார்க்க மாட்டேன், எங்கிட்ட ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அக்கா தான் சத்தம் போட்டுருந்தாங்க, இப்போ நீங்களும் சத்தம் போடுறீங்களா மாமா, எல்லாத்துக்கும் நான் வந்து பெரிய இடத்துக்கு வந்து இருக்கிறது பிடிக்கல, அதான் ஆளுக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி